ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரும் அன்பு தெய்வம் இரட்சகரும் மீட்பருமாகிய யாஷ்வா மேசியா நாமத்தினாலே தேவனை ஸ்தோத்திரத்தை உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 56ஆம் அதிகாரம் மொத்தம் 12 வசனங்கள் இருக்குது. வாசிக்கலாமே? வாசிக்கிறோம். பக்கம் 862. யாவே தேவன் சொல்லுகிறார், நீங்கள் நியாயத்தை கை கொண்டு நீதியை செய்யுங்கள், என் ரட்சிப்பு வரவும் என் நீதி வெளிப்படவும் சமீபமாயிருக்கிறது. இப்படி செய்கிற மனுஷனும் இதை பற்றி கொண்டிருந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்காதபடி ஆசரித்து ஒரு பொல்லாப்பையும் செய்யாதபடி தன் கையை காத்து கொண்டிருக்கிற மனுபுத்திரனும் பாக்கியவான். யாவே தேவனை சேர்ந்த அந்நிய புத்திரன், யாவே தேவன் என்னை தம்முடைய ஜனத்தை விட்டு முற்றிலும் பிரித்து போடுவார் என்று சொல்லானாக. அன்னகனும் இதோ நான் பட்ட மரம் என்று சொல்லானாக. என் ஓய்வு நாட்களை ஆசரித்து எனக்கு இஷ்டமானவைகளை தெரிந்து கொண்டு என் உடன்படிக்கையை பற்றி கொள்ளுகிற அன்னகர்களை குறித்து யாவே தேவன் சொல்லுகிறது என்னவென்றால், நான் அவர்களுக்கு என் ஆலயத்திலும் என் மதில்களுக்குள்ளும் குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் உரிய இடத்தையும் கீர்த்தியையும் பார்க்கிலும் உத்தம இடத்தையும் கீர்த்தியையும் கொடுப்பேன் என்றும் அழியாத நித்திய நாமத்தை அவர்களுக்கு அருளுவேன். யாவே தேவனை சேவிக்கவும் யாவே தேவனுடைய நாமத்தை நேசிக்கவும் அவருக்கு ஊழியக்காரராய் இருக்கவும் அவரை சேர்ந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்காதபடி ஆசரித்து என் உடன்படிக்கையை பற்றி கொண்டிருக்கிற அந்நிய புத்திரர் அனைவரையும் நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவர்களுடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். இஸ்ராயேலில் தள்ளுண்டவர்களை சேர்க்கிற யாவையாகிய சர்வ வல்லமை உள்ளவர் அவனிடத்தில் சேர்க்கப்பட்டவர்களை அல்லாமல் இன்னும் அவனிடத்தில் சேர்ப்பேன் என்கிறார். வெளியில் சஞ்சரிக்கிற சகல மிருகங்களே, காட்டிலுள்ள சகல மிருகங்களே, பட்சிக்க வாருங்கள். அவனுடைய காவற்காரர் எல்லாரும் ஒன்றும் அறியாத குருடர், அவர்கள் எல்லாரும் குலைக்க மாட்டாத ஊமையான நாய்கள், தூக்க மயக்கமாய் புலம்புகிறவர்கள், படுத்து கொள்ளுகிறவர்கள், நித்திரை பிரியர், திருப்தி அடையாமல் இருக்கும் பெருவயிற்று நாய்கள், பகுத்தறிவு இல்லாத மேய்ப்பர்கள், அவர்களில் ஒவ்வொருவனும் தன் தன் வழியையும் அவனவன் தன் தன் மூலையிலிருந்து தன் தன் பொழிவையும் நோக்கி கொண்டிருக்கிறான். வாருங்கள், திராட்சை ரசத்தை கொண்டு வருவேன், மதுவை குடிப்போம், நாளைய தினம் இன்றைய தினம் போலவும் இதற்கு அதிகமாகவும் இருக்கும் என்பார்கள். ஆமேன். Thank you, sister. Thank you, Janita. God bless you. தேவன் என்ன சொல்றாரு இந்த அதிகாரத்துல? வரப்போற காரியத்தை பத்தி சொல்றாரு. வரப்போற காரியம்னா 1000 வருஷ காலம். அது இல்ல அதாவது ஏசாயா தீர்க்கதரிசி காலத்துல பேசினப்ப வருங்காலத்தை பத்தி இங்க சொல்றாரு. வருங்காலத்தை பத்தி இங்க சொல்றாரு. நீங்கள் நியாயத்தை கை கொண்டு நீதியை செய்யுங்கள், என் ரட்சிப்பு வரவும் என் நீதி வெளிப்படவும் சமீபமாய் இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 700 வருஷம் முன்னால, ஆண்டவர் வரத்துக்கு ஒரு 700 வருஷம் முன்னாலே அதை சொல்றார். என் ரட்சிப்பு வரவும் என் நீதி வெளிப்படவும் சமீபமாய் இருக்கிறது. எதை குறிக்கிறது? இது எதை குறிக்கிறது? நீதி வெளிப்படுவதும் அவர் வரப்போறத பத்தி சொல்றாப்ல. சமீபமா இருக்குது, ஆண்டவருடைய வருகை சமீபமா இருக்குது. எது? முதலாம் வருகை. முதலாம் வருகையை பத்தி அங்க சொல்றாரு. முதலாம் வருகைய அது சமீபமா இருக்கிறது சொல்லிட்டு
இப்படி செய்கிற மனுஷனும் இதை பற்றி கொண்டிருந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சாக்காதபடி ஆசரித்து ஒரு பொல்லாப்பையும் செய்யாதபடி தன் கையை காத்துக் கொள்கின்ற புத்திரனும் பாக்கியவான். இங்க 2வது வசனத்தையும் 6வது வசனத்தையும் ஒப்பிட்டு பாருங்க. இப்படி செய்கிற மனுஷனும் இங்க என்ன போட்டிருக்க? யாவே தேவனை சேவிக்கவும் யாவேதோட நாமத்தை நேசிக்கவும் அவருக்கு ஊழியக்காரராக இருக்கவும் அவரை சேர்ந்து இது அப்படியே இதுல இது பண்ணி பாருங்க. இங்க என்ன சொல்றாரு? ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சா ஆக்காதபடி ஆசரித்து ஒரு பொல்லாப்பையும் செய்யாதபடிக்கு. இங்க என்ன சொல்றாரு? என் உடன்படிக்கை பெற்றுக்கொண்டு யாரு? அந்நிய புத்திரன் சொல்றாரு. தேவன் யாரோட உடன்படிக்கை பண்ணாரு? இஸ்ரேலோட உடன்படிக்கை பண்ணாரு. ஆனா இங்க என்ன சொல்றாரு? அந்நியர்களோட ஒரு என்னோட உடன்படிக்கை அவங்க பெற்றுக் கொள்ளணும்ன்றார். சரி, இப்போ யாவே தேவனை சேவிக்கும் அவருடைய நாமத்தை நேசிக்கும் அவர் ஊழியக்காரர் இருக்கும். இதுதான் பற்றி கொள்ளுதல். 2வது 6வது கம்பேர் பண்ணி பாருங்க. தேவனை பற்றி கொள்வது என்னது? அவரை சேவிக்கவும் அவருடைய நாமத்தை நேசிக்கவும் அவர் ஊழியக்காரருக்கு தான் அவரை பற்றி கொண்டிருப்பது. நல்லா உங்களுக்கு தெரியுதா? அப்படியே ஒப்பிட்டு பாருங்க. கொஞ்சம் ரெஸ்பாண்ட் பண்ணீங்கன்னா ஈசாஸ்ட மாத்திரம் ரெஸ்பாண்ட் பண்றாங்க. ரெஸ்பாண்ட் பண்ணீங்கன்னா நீங்க ஃபாலோ பண்றீங்கன்னு எனக்கு சந்தோஷமா இருக்கும். இன்னொன்னு சொல்றாரு, ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்காதபடி ஆசரித்து. என்ன அர்த்தம்? ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்காதபடி ஆசரித்தினா ராகமத்துல சொல்லியிருக்காருல, வாங்கவும் விற்கவும் கொல்லவும் கூடாது அப்படின்ற நியாய பிரமாணம் கொடுத்திருக்காங்கல்ல. சரி. அவரோட கட்டளைகளை மீறாத இருக்கிறது. இல்ல, ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்காதபடி அப்படின்னா ஓய்வு நாளுக்குன்னு சில இது கொடுத்திருக்காரு இல்லையா? என்ன எப்படி அதை ஆசரிக்கணும் அப்படின்றது கொடுத்திருக்காருல்ல. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுத்திருக்காருல்ல பிரதர். அந்த ஓய்வு நாளை எப்படி ஆசரிக்கணும், அதை வந்து குலைச்சலாக்க கூடாது, அதை மீறக்கூடாது. சரி, இந்த ஓய்வு நாள் எவ்வளவு முக்கியம்னு பாக்குறப்ப நீங்க யாத்திரை 31 அதிகாரம் எடுங்க. பன்னெண்டுல இருந்து 18 வரைக்கும் வாசிங்க. பக்கம் 111. மேலும் யாவே தேவன் மோசேயினிடத்தில், நீ இஸ்ராயேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் என் ஓய்வு நாட்களை ஆசரிக்க வேண்டும், உங்களை பரிசுத்தப்படுத்துகிற யாவே தேவன் நான் என்பதை நீங்கள் அறியும்படி இது உங்கள் தலைமுறைதோறும் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாய் இருக்கும். ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிப்பீர்களாக, அது உங்களுக்கு பரிசுத்தமானது. அதை பரிசுத்த குலைச்சலாக்குகிறவன் கொலை உண்ண கடவன். அதிலே வேலை செய்கிற எந்த ஆத்துமாவும் தன் ஜனத்தின் நடுவில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான். 6 நாளும் வேலை செய்யலாம், 7ஆம் நாளோ வேலை ஒளிந்திருக்கும் ஓய்வு நாள். அது யாவே தேவனுக்கு பரிசுத்தமானது. ஓய்வு நாளில் வேலை செய்கிறவன் எவனும் கொலை செய்யப்பட வேண்டும். ஆகையால் இஸ்ராயேல் புத்திரர் தங்கள் தலைமுறைதோறும் ஓய்வு நாளை நித்திய உடன்படிக்கையாக ஆசரிக்கும்படி அதை கை கொள்ள கடவர்கள். அது என்றைக்கும் எனக்கும் இஸ்ராயேல் புத்திரருக்கும் அடையாளமாயிருக்கும். 6 நாளைக்குள்ளே யாவே தேவன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்து பூரித்தார் என்றார். பூரித்தார், தேவன் பூரித்தாரா? என்ன அர்த்தம் பூரிக்கிறது? சரி, அடுத்த வசனம் வாசிடுங்க. சீனாய் மலையில் அவர் மோசேயோட பேசி முடிந்த பின் தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பலகைகளாகிய சாட்சியின் 2 பலகைகளை அவனிடத்தில் கொடுத்தார்.
பாருங்க, மோசேட்ட அந்த கொடுக்கறதுக்கு முன்னால கடைசியா சொல்றாரு, ஓய்வு நாளை பத்தி சொல்றாரு. பாருங்க, அந்த அதிகாரம் முன்னால எல்லாம் எல்லாம் என்னென்ன பண்ணணும் எல்லாம் சொல்றாரு. சொல்லிட்டு மோசேட்ட அந்த கற்பனை கடைசியா அந்த இதுதான் சொல்ற ஓய்வு நாள். அது அந்த 17வது கடைசியில என்ன சொல்றது? பூரித்தார். பூரித்தார் இங்கிலீஷ்ல வாசிங்க. எனக்கும் இஸ்ரவேலிற்கும் தானே சொல்றாரு பிரதர். அது 17வது கடைசியில பூரித்தார் தமிழ்ல இருக்கு பாருங்க. எனக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் அடையாளம் சொல்லி சொல்றாருல்ல. சொல்லிட்டு அதுல கடைசி பகுதி பாருங்க, பூரித்தார்னு இருக்கு பாருங்க. ஆமா, அத இங்கிலீஷ்ல வாசிங்க. It will be a sign between me and the Israelites forever. For in 6 days the Lord Yahweh God made the heavens and the earth, and on the 7th day he rested and was refreshed. Refreshed. Refreshed was the weak translation. he abstained from work and rested வருது. கரெக்ட். பட் தமிழ் அழகா இருக்கு. அந்த பூரித்தாடுறது எப்படின்னா, இப்போ ஒரு ஃபுல் ஒரு ஒரு காரியத்தை முடிச்ச உடனே ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க. ஒரு காரியத்தை முடிச்ச உடனே எவ்வளவு சந்தோஷம் வரும். ஆஹா, இந்த காரியத்தை நான் நினைச்சது முடிச்சேன். தேவன் நினைச்செல்லாம் அழகா செஞ்சுட்டு வர்றாரு. ஒவ்வொரு நாளா, முதலாம் நாள் 2ஆம் நாள் எல்லாம் செய்யறாரு. எதுக்காக அதெல்லாம் செஞ்சாரு? 1ஆம் நாள் 2ஆம் நாள்ல மனுஷன் வேலை செய்யணும்ட்டு. மனுஷன் வந்து வேலை செய்யணும் அந்த மாதிரி. இல்ல ஆதியாகமத்துல பாத்தீங்கன்னா, முதலாம் நாள் ஆயிட்டு, 2ஆம் நாள் ஆயிட்டு, 3ஆம் நாள் எல்லாம் சொல்றாருல்ல. அதெல்லாம் முடிச்சு 7ஆம் நாள்ல ஓய்ந்துட்டு பூரித்தார். எதுக்காக அதெல்லாம் அப்படி செஞ்சாரு? முதலாம் நாள் 2ஆம் நாள்னு ஒரு இது இருக்கணும்னு பண்ணாரு. என்ன சார்? ஒரு நாளைக்கு ஒரு அடுத்த டைமே பண்ணா யாராலையும் பண்ண முடியாதுல்ல. சரி, வேற காணும் சொன்னாங்க. இல்ல, எதுக்காக அப்படி செஞ்சாருன்னு. முதலாம் நாள் 2ஆம் நாள்னு சொல்லுங்க. அப்படி செஞ்சாரு. ஏன்னா அவர் கிரியேட்டர், அவர் அப்படி கொடுத்துறாரு. இல்ல, ஏன்னா அவர் வந்து எல்லாத்தையும் ஒரே நாள்ல கிரியேட் பண்ணி ஓய்ந்திராம 6 நாட்களும் அந்த இத செஞ்சு முடிச்சுட்டு 7ஆம் நாள்ல நான் ஓய்ந்திருக்கிறேன் அப்படின்றத நம்ம உணர்ந்துக்கிறோம்ங்கிறதுக்காகவா? சரி, வேற ஃப்ரென்னி பிரதீப் பொண்ணா இருக்காப்ல இல்ல ஃப்ரென்னி ஃப்ரம் பாம்பே? நான் பாம்பேல இருக்கேன் அங்கிள். பிரதீப் கேம் கொஞ்ச நாள் முன்னாடி, பட் லைன் கட் ஆயிடுச்சான்னு தெரியல, வரல. ஓகே. எதுக்காகமா ஃப்ரென்னி? கண்டல் தெரியல அங்கிள். தேவன் முதல்ல எல்லாத்தையும் என்ன பண்ணாரு? முதலாம் நாள் 2ஆம் நாள் 3ஆம் நாள் முன்னால முதல்ல ஒரு வசனம் என்ன சொல்லுது? ஆதியிலே வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார். அது ஒழுங்குமையா போனதுனால அது சரி பண்றாரு. சத்துரு சீர்குலைச்சான். புரியுதா? ஓகே ஓகே, ஃபாலோ பண்றீங்களா? பண்றோம். ஃப்ரென்னி, ஆஞ்சலா சிஸ்டர், ஃப்ரென்னி ஃபாலோ பண்றீங்களா? முதல்ல நல்லா இருந்தது. வானம் பூமி ரெண்டும். பூமி சீர்கெட்டு போச்சு. அத சரி பண்றாரு. வானத்தை ஒண்ணும் பண்ணாரு. நல்ல பாத்துக்குங்க. பூமியில தான் எல்லாம். ஃபாலோ பண்றீங்களா? நீங்க சொன்னீங்க, பட்
பட் 7 நாள்ன்றதுக்கு என்ன ரீசன்? அதான் சிஸ்டர், ஒவ்வொரு நாளா செஞ்சுட்டு 7ஆம் நாள் ஆதி 3 போங்க. ஏன்னா அவரால் நினைச்சா ஒரே நாள்ல எல்லாத்தையுமே முடியும் சரி பண்ண முடியும் முடியும் முடியுமே. முடியும். நீ பாருங்க, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. தேவன் வெட்டாந்தரைக்கும் பூமி என்றும் சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார். தேவன் அது நல்லது என்று கண்டார். சரி, 12ஆம் வசனம் பாருங்க. அது நல்லது என்று கண்டார். பூமியானது புல்லையும் தங்கள் தங்கள் போறோம், தங்கள் போறோம். அது ஜாதியின் நல்லது என்று கண்டார். 12ஆம் வசனம் அதுலயும் அது நல்லது என்று கண்டார். 21ஆம் வசனம் அது நல்லது என்று கண்டார். என்று கண்டார். எல்லாம் ஆச்சு. 25 தேவன் நல்லது என்று கண்டார். எல்லாத்தையும் முடிச்சுட்டு இல்ல ஒரு நிமிஷம். ரெண்டாவது அதிகாரம் வாங்க, 3ஆம் வசனம் பாருங்க. தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். சரி, இது முன்னால 1 அதிகாரம் 31ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாயிருந்தது. சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 6ஆம் நாள் ஆயிற்று. சரி, 5ஆம் நாள் வரைக்கும் நல்லது நல்லதுன்றார் இல்லையா? 6ஆம் நாள்ல மனுஷன் உண்டாக்கினப்ப எப்படி சொல்றாரு? மிகவும் அது நல்லது. மிகவும் நன்றாயிருந்தது. ஃபாலோ பண்றீங்களா? சரி, இப்போ இந்த மிகவும் நல்லதுன்றனால என்ன பண்றாரு? அது ஆசீர்வதிக்கிறார். எப்போ ஒருத்தர் ஆசீர்வதிப்பாங்க? மனரம்யமா இருந்தாங்க அப்படின்னா. மனரம்யமா இருக்கிறப்ப. God bless you. அப்போ தேவன் இந்த பூரித்தான்றதுக்கு என்ன அர்த்தம்னா, நல்லா உண்டாக்கினாரு. ஆனா பூமி இந்த மாதிரி ஆனதுனால சத்துரு செஞ்ச காரியத்தில இருந்து அதை விடுவிச்சு வெளியே கொண்டாந்து, அதனால அப்பாடா நல்லது சந்தோஷம் அப்படின்னு ஒரு சந்தோஷப்படுறாரு. அதான் பூரிக்கிறது. நல்லா புரியுதா? புரியுது பிரதர். சார் ஃப்ரெண்டி புரியுது அங்கிள். சார், அப்போ அதான் பூரித்தாருன்னு எழுதுறாரு. எங்க யாத்ராமத்துல அவர் பூரித்தார். இதெல்லாம் முடிச்சு மிகவும் நல்லது என்று கண்டு அதை அப்பா நல்லா நான் செஞ்ச கிரியை நல்லா இருக்கு, நல்லா பிளஸிங் தான், நான் ஆசீர்வதிக்கிறேன். அப்ப இந்த 7ஆம் நாள் அவர் எவ்வளவு பிரியமா இருக்கிறான்னு பாருங்க. அதான் இஸ்ரவேலுக்கு சொல்றாரு. எப்படி 31ஆம் அதிகாரத்தை யாத்திரை எது நித்திய நியமமாக திரும்ப அங்க போயிடுங்க. 31ஆம் அதிகாரம் 111ஆம் பக்கம். பாருங்க. அதை பரிசுத்த குலைச்சுகிறாக்கிறவன் கொலை. அதுல என்ன சொல்றாரு? அதுல வேலை செய்கிற எந்த ஆத்மாவும் போகக்கூடாது. அப்ப பரிசுத்த குலைச்சல் ஆக்குறதுன்றது என்னது? அவரோட சொல்ல ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதே. அது அப்படின்னா அதை பரிசுத்தம் பண்ணணும். Let the Sabbath be hallowed என்றார். அதை பரிசுத்தமாக்கணும்ன்றார். அப்படின்னா என்ன?
ஆனா இங்க வந்து அவர் இஸ்ரவேலுக்கு தான் சொல்றாரு பிரதர். ஆமா, இஸ்ரேல் தான் சொல்றாரு. வரேன் இஸ்ரேல் தான் வெரி குட். இஸ்ரேல் தான் சொல்றேன், வரேன். அதை விளக்கிட்டு நம்ம என்னன்றதை பார்ப்போம். இப்போ இந்த ஓய்வு நாளே பரிசுத்த குலைச்சல் ஆக்காத என்ன அர்த்தம்? அப்போ அது யாத்திரை 16 பாக்குறோம். மன்னாவை 6 நாளைக்கு 2 பங்கு இருக்கும், 7 நாள போகாதன்றார். போவாங்க, மீறி போவாங்க. இது எதை காட்டுகிறதுன்னு பாக்குறப்ப ஒரு காரியம், சொந்த பேச்சை பேசாதன்றார். கொஞ்சம் பார்ட்டிசிபேட் பண்ணுங்களேன் பிளீஸ். பரிசுத்த குலைச்சல் ஆக்காதன்னா என்ன அர்த்தம்? அப்போ வீண் பேச்சு பேசாதன்றீங்களா? என்ன சிஸ்டர் இப்ப சொன்னீங்களா பிரதர், வீண் பேச்சு அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்றீங்கல்ல? இதுக்கு மேல பரிசுத்த குலைச்சல் ஆகிறதுன்னா நம்ம அங்க எந்த வேலை செஞ்சாலுமே அவரோட கட்டளையை மீறிட்டோம்ல, அல்லது பரிசுத்தப்படுத்தணும்ன்ற இல்லையா? சரி, என்னோட கூட சேர்ந்து கொண்டு எண்ணாம் 20 அதிகாரம் எடுங்க. நூத்தி 97 பக்கம், எண்ணாம் 20 அதிகாரம் 11, 12 ரெண்டுத்தையும் வாசிங்க. தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது. சபையார் குடித்தார்கள், அவர்கள் மிருகங்களும் குடித்தது. பின்பு யாவே தேவன் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ராயேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமற் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்தது பரிசுத்தம் பண்றதுன்றது என்னது? விசுவாசிக்கிறேன். இதே காரியம் சபை நடுவில இதே காரியத்தை இன்னொரு இடத்துல பாக்குறோம். தேவன் இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் எழுதி வச்சிருக்கிறாரு. 27 எண்ணாம் 27 அதிகாரம் 14 பாருங்க. 27, 14, 208 பக்கம். 208. அந்த சபைக்கு முன்பாக போக்கும் வரத்துமாய் இருக்கு. 14 வசனம். 27, 14. எண்ணாமம் 27, 14. சபையார் வாக்குவாதம் பண்ணின சீன் வனாந்திரத்தில் தண்ணீருக்கு அடுத்த விஷயத்தில் அவர்கள் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ண வேண்டிய நீங்கள் என் கட்டளையை மீறினீர்களே என்றார். அப்படின்னு அர்த்தம். பரிசுத்தம் பண்ண வேண்டிய நீங்கள் என்ன பண்ணுங்க? பரிசுத்த குலைச்சலாக்கிட்டுங்க. என்ன கட்டளை மீறினீர்கள்? எல்லாத்தையும் சேர்த்து பாக்குறப்ப என்னன்னா டோட்டல் டிவோஷன். அவருக்கு முதல் இடம் கொடுக்கணும். அதுதான் அவர் விரும்புறார். உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்ன அர்த்தம்? பரமனங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லாத்துக்கும் உயர்த்தப்படுவதாக. பிரதானம் அதுதான். அப்ப தேவன் சொல்றதுதான் பிரதானம். அதான் ஓய்வு நாள். திரும்ப போயிடுங்க. ஏசாயாவுக்கு நல்லா தெரியும். ஃபாலோ பண்றீங்களா? புரியுது பிரதர். அதுதான் பிரதர். அப்ப அந்த கட்டளை தானே மெயினா. அவருக்கு கட்டளையா மீறும் போது அவருக்கு இதுதான் நம்ம பண்றோம். ஆமா, அந்த கட்டளைன்றது என்ன? அந்த அவருக்கு தான் அதை முழுமையா கொடுக்கணும். அதான் அவர் தான் முழுமையா கொடுக்கணும். அப்ப என்ன சொல்றாரு? ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்காதபடி ஒரு பொல்லாப்பையும் செய்யாதபடி. ஒரு பொல்லாப்பையும் செய்யாதபடிக்கின்ற என்னது? 6வது இடத்துல என் உடன்படிக்கையை பற்றி கொண்டிருக்கிற அந்நிய புத்திரர் அனைவரையும். அப்ப ஈசாச கேட்டீங்களே, இஸ்ரேலுக்கு கொடுக்கப்பட்டதுன்ட்டு யார் போடுறது? அந்நிய புத்திரர். அந்நிய புத்திரர் யாரு? எல்லாரும். இப்ப சபை எல்லாருக்கும். அப்ப எல்லாரையும் கொண்டாந்து சொல்றார். இவங்களெல்லாம் என்ன பண்ண போறேன்? 3வது 4வது யாவே சேர்ந்த அந்நிய புத்திரன்
யாவே தேவன் என்னை தம்முடைய ஜனத்தை விட்டு முற்றிலும் பிரித்து போடுவார் என்று சொல்லானாக, அந்நகரம் இதோ நான் பட்டம் என்று சொல்லானாக. என் ஓய்வு நாட்களை ஆசரித்து எனக்கு இஷ்டமானவர்களை தெரிந்து கொண்டு என் உடன்படிக்கையை பற்றிக் கொள்கிற அன்னகர்களை குறித்து யாவே தேவன் சொல்லி என்னவென்றால், எப்படி இவங்களாம் என்ன பண்ணாலும், நான் என்ன பரிசுத்த பருவத்துக்கு அவளை கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். இந்த வசனம் படிக்கிறீங்க பிரதர்? சொல்லிட்டு படிக்கிறீங்க. 3 3 நாளும் படிச்சுட்டு 7 பண்ணேன். அதுல என்ன, அவளை என் பரிசுத்த பருவத்துக்கு கொண்டு வருவேன்றார். அதனால ஓய்வு நாள் கண்டிப்பா முக்கியம். இன்னைக்கு என்ன போதனை எல்லாம் போறது, பவுல் வந்து கேன்சல் பண்ணிட்டாரு ரோமர்ல இருந்து கொலசேர்ல இருந்துன்னு. ஒருவன் ஓய்வு நாளை எடுப்பான். எல்லாம் தெரிஞ்சுங்க, நீங்க எவ்வளவு தப்பான உபதேசமோ அதை எப்படி கரெக்டா ரோமர் 14 அதிகாரம் 5, 6 2 பாருங்க. பக்கம் 272. பக்கம் 223. அன்றியும் ஒருவன் ஒரு நாளை மற்றொரு நாளிலும் விசேஷமாக எண்ணுகிறான், வேறொருவன் எல்லா நாட்களையும் சரியாக எண்ணுகிறான். அவனவன் தன் மனதிலே முழு நிச்சயத்தை உடையவனாய் இருக்க கடவன். நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் தேவனுக்கென்று விசேஷித்துக் கொள்ளுகிறான். நாட்களை விசேஷித்துக் கொள்ளாதவனும் தேவனுக்கென்று யாவே தேவனுக்கென்று விசேஷித்துக் கொள்ளாதிருக்கிறான். இதுதான் கோட் பண்றாங்க. எனக்கு ஓய்வு நாள் சபைக்கு கிடையாது, அது வந்து 7ஆம் நாள் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இதை கோட் பண்ணுவாங்க. வரேன், இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். இன்னொரு வசனம் கோட் பண்ணுவாங்க. எடுங்க, கொலேசியர். ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும் நம்ம. கொலேசியர் 2ஆம் அதிகாரம் 16, 17. பக்கம் 276. குறிச்சு வச்சுங்க, நோட்ஸ் எடுத்து குறிச்சு வச்சுங்க. இல்ல குறிப்பெடுக்க விட்டீங்கன்னா பிறகு ரெக்கார்டிங் யூடியூப்ல ரெக்கார்டிங் பார்த்து திரும்ப இது பண்ணுங்க, மற்றவங்களை எடுத்து சொல்லுங்க. அதை அதுக்காக தான் நம்ம தேவன் அழைச்சிருக்கிறாரு. ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது, பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. அவைகள் வரும் காரியங்களுக்கு நிழலாயிருக்கிறது. அவைகளின் பொருள் மேசியாவை பற்றினது. என்ன சொல்றாங்க இதை பத்தி? ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாது. அதனால பவுல் சொல்லிட்டாரு, கேன்சல் பண்ணிட்டாரு. கிடையவே கிடையாது. பவுல் என்ன சொல்றாரு, ஒருவனை உங்களை குற்றப்படுத்தாதுன்னா என்ன அர்த்தம்? அதுல உங்களை தவறு கண்டுபிடிக்க முடியாதபடி நீங்க பாத்துக்குங்க. பவுல் இதை கேன்சல் பண்ணவே இல்லை. ஓய்வு நாளை குறித்து ஒருவனும் உங்களை நீங்க ஆதரிக்கல, தவறா செய்யறான்னு குற்றப்படுத்தாதபடிக்கு பார்த்துக்கணும். அதை எப்படி பிஸ் பண்ணிட்டாங்க பாருங்க. புரியுதா? ஏன்னா பவுல் அழகா சொல்லிட்டாரு. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 29 பாருங்க. 29 31 வரைக்கும் பாருங்க. பக்கம் 193. நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். ஆனபடியால் நான் 3 வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோடே இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லி கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள். இதுதான் ஆச்சு. பவுல் போன பிறகு என்ன ஆச்சு? முதல் 3 நூற்றாண்டுல கரெக்டா அவன் பவுலு, பேதுரு எல்லாரும் அந்த சாபத்து ஓய்வு நாள் 7ஆம் நாள் தான் அனுசரிச்சாங்க. பிறகு என்ன ஆச்சு? இது ரோமன்ஸ் கையில போய் விழுந்து அது 7ஆம் நாள்ல இருந்து 1ஆம் நாளுக்கு போயிடுது. இதுதான் தப்பு விடாத கொடிதா ஓநாய்கள் என்ன பண்ணிட்டாங்க? தங்களிடத்தில் எடுத்துக் கொள்ளும்படிக்கு. யார் இடத்துல எடுக்கணும்?
ஆண்டவரிடத்துல வர வேண்டும். ஆனால் தங்களிடத்தை எடுத்துக்கொண்டாங்க அவங்க. இப்போ ரோமருக்கு வரும். ரோமருக்கு நான் வாசிச்சேன். ரோமர் வாசிச்சோம் இல்லையா? யாரும் அதை கேட்க மாட்டேங்களா? கொலோசியர் புரிஞ்சுதா உங்களுக்கு? கொலோசியர் நான் சொன்னது புரிஞ்சுதா? ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. புரிஞ்சது. ஆஞ்சலா சிஸ்டர், ஈஷா சிஸ்டர், ஃப்ரெண்ட்னி புரியுது பிரதர். சரி, இப்ப ரோமர்ல பாக்குறப்ப என்ன சொல்றாரு? ஒரு நாளை விசேஷமா எண்ணுகிறான், வேறொரு நாள் எல்லா நாட்டும் சரியா எண்ணுகிறான். அவனவன் தன் முழுதல நிச்சயத்தை உடையவனா இருக்க கடவன். நாட்களை விசேஷ, இது வந்து சாதாரண நாட்கள் தான். ஆனால் தேவன் ஏற்படுத்தின பண்டிகையை பத்தி எந்த மாற்றமும் கிடையாது. தேவன் என்னென்ன பண்டிகைகளை ஏற்படுத்தினாரோ அதெல்லாம் கை கொள்ளணும். இது நாள் வேற, பண்டிகை வேற. அப்ப நீங்க கேட்கலாம், ஓய்வு நாள் பண்டிகையான்ட்டு. ஏன் யாரும் கேட்க மாட்டேன்றீங்க? கேள்வியை நானே சொல்லி பதிலும் நானே சொல்ல மாதிரி. சகோதரர்களே, சகோதரிகளே, கொஞ்சம் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. அவர் தான் ஓய்வு நாளை கடைப்பிடிங்கன்னு சொன்னாரு. அதனால அதுவும் ஒரு இதுதானே. அது வந்துட்டேன். ஓய்வு நாள் ஒரு பண்டிகை. யாரு? லேவியராம் 23,000 எடுங்க. லேவியராம் 23,000 முதல் 3 வசனம் வாசிங்க. பக்கம் 156. பின்னும் யாவே தேவன் மோசேயை நோக்கி, நீ இஸ்ராயேல் புத்திரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், சபை கூடி வந்து பரிசுத்த நாட்களாக ஆசரிக்கும்படி நீங்கள் கூற வேண்டிய யாவே தேவனுடைய பண்டிகை நாட்கள் ஆவன. 6 நாளும் வேலை செய்ய வேண்டும். 7ஆம் நாள் பரிசுத்த சபை கூடுதலான ஓய்வு நாள். அதில் ஒரு வேலையும் செய்ய வேண்டாம். அது உங்கள் வாசஸ்தலங்களில் எல்லாம் யாவே தேவனுக்கென்று ஓய்ந்திருக்கும் நாளாயிருப்பதாக. அப்ப இதுவும் பண்டிகை. புரியுதா? ஃபாலோ பண்றீங்களா? பண்றோம். இதுவும் பண்டிகை. அப்ப ஓய்வு நாள்ன்றது பண்டிகை. இங்க ரோமர்ல நாட்களை பத்தி தான், பண்டிகை பத்தி சொல்ல. டிஃபரன்ஸ் தான். டிஃபரன்ஸ் காட்டுறீங்க. புரிஞ்சது புரிஞ்சது இல்ல சார்? அப்ப எவ்வளவு தப்பா கோட் பண்றாங்க பாருங்க. இவங்கதான் எப்படி குடிதான ஓனாய் கட்டுறார். அவ்வளவு அழகா சொல்லிட்டார். ஆனா அதை ட்விஸ்ட் பண்றாங்க. சரி, இப்போ இந்த காரியத்துக்கு வந்துருவோம். இப்போ இந்த ஓய்வு நாள்ன்றது அது என்னைக்கு? அது 7ஆம் நாள் தான் ஓய்வு நாள். தேவன் பூரித்தது 7ஆம் நாள் இல்லை. அப்போ அவரோடு கூட நாமும் பூரிக்க வேண்டும் என்றால் நாம் அந்த ஓய்வு நாளை பூரிக்க வேண்டும், தேவன் செய்தது போல. ஆனா இன்னைக்கு என்ன ஆயிடுத்து? சபை இதான் இங்க சொல்றாரு. ஏசாயா 56 என்ன சொல்றாருன்னா 9 பாத்தீங்கன்னா பாருங்க என்ன சொல்றாங்க? வெளியில் சஞ்சரிக்கிற சகல மிருகங்களே, காட்டுள்ள சகல மிருகங்களே பட்சிக்க வாருங்கள். யார பட்சிக்க போறாப்புல? எரேமியா 25 அதிகாரம் 33 பாருங்க. எரேமியா 25 அதிகாரம் 33 பாருங்க. 33 பக்கம் 908 வாசிங்க. அக்காலத்திலே பூமியின் ஒரு முனை துவக்கி பூமியின் மறுமுனை மட்டும் யாவே தேவனால் கொலை உண்டவர்கள் கிடப்பார்கள். அவர்கள் புலம்பப்படாமலும் சேர்க்கப்படாமலும் அடக்கம் பண்ணப்படாமலும் பூமியின் மேல் எருவாவார்கள். மேய்ப்பர்களே அலறுங்கள், மந்தையில் பிரசாபமானவர்களே
சாம்பலில் புரண்டு கதறுங்கள், நீங்கள் வெட்டப்படவும் சிதறடிக்கப்படவும் உங்கள் நாட்கள் நிறைவேறின. உச்சிதமான பாத்திரம் போல் விழுந்து நொறுங்குவீர்கள். மேய்ப்பர்கள் ஓடி போகிறதற்கும் மந்தையில் பிரஸ்தாபமானவர்கள் தப்பித்துக் கொள்ளுகிறதற்கும் இடம் இராது. தங்கள் மேய்ச்சலை யாவே தேவன் பாழாக்கினது நிமித்தம் மேய்ப்பர்கள் கூப்பிடுகிறதும் மந்தையில் பிரஸ்தாபமானவர்கள் அலறுகிறதுமான சத்தம் உண்டாகும். சுகித்திருந்த தாவரங்கள் யாவே தேவனுடைய கோபத்தின் எரிச்சலாலே சங்காரமாயின. அவர் பதிவிருந்து புறப்படும் சிங்கத்தை போலிருப்பார். ஒடுக்குகிறவனுடைய உக்கிரத்தினாலும் அவனுடைய உக்கிர கோபத்தினாலும் அவர்கள் தேசம் பாழாயிற்றென்று சேனைகளின் யாவே தேவன் சொல்லுகிறார் என்று சொல் என்றார். யாரை பத்தி சொல்றாரு? மேய்ப்பர்கள், காவலாளர்கள், மந்தையில் பிரத்தாமானவர்கள். ஃபாலோ பண்றீங்களா? என்ன சார்? பண்றவங்களுக்கு சொல்றீங்களா? அது பாஸ்டர்ஸ் அண்ட் பிரீச்சர். மேய்ப்பர்னா யாரு? ஷெப்பர்ட்ஸ். மந்தைனா ஆடுகள். இவங்களை பத்தி தான் இங்க ஏசை 56 சொல்றாரு. யாரு? அவனுடைய காவற்காரர்கள் ஞானவா 10வது வந்திருக்கு. 56:10. அவனுடைய காவற்காரர் எல்லாரும் ஒன்றும் அறியாத குருடர், அவர்கள் எல்லாரும் குலைக்க மாட்டாத ஊமையான நாய்கள். குருடர்கள் அவர்கள், குருடர்கள் அவர்கள், குருடர்கள். நீங்க அப்படியே கை வச்சுக்கோங்க. மத்தேயு 15 குருடருக்கு வழிகாட்டுகிற குருடன் குழி. 13 பாருங்க. 13, 14 ரெண்டும். 15, 13, 14 பிரதர். பக்கம் 23. அவர் பிரதியுத்தரமாக, என் பரமபிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடே பிடுங்கப்படும். அவர்களை விட்டு விடுங்கள். அவர்கள் குருடருக்கு வழிகாட்டுகிற குருடராய் இருக்கிறார்கள். குருடனுக்கு குருடன் வழிகாட்டினால் இருவரும் குழியிலே விழுவார்களே. எப்படி? தண்ணீர் இல்லாத குழி விழுந்துருவாங்க. ஆனா தண்ணீர் இல்லாத குழியில் விழுந்த உன்னுடையவர்களே என்னுடைய 56 அவர்களெல்லாம் குலைக்க மாட்டாத ஊமையான நாய்கள், தூக்க மயக்கமாய் புலம்புகிறவர்கள், படுத்துக் கொள்ளுகிறவர்கள், நித்திரை பிரியர், திருப்தி அடையாமல் இருக்கும் பெரு வயிற்று நாய்கள், பகுத்தறிவில்லாத மேய்ப்பர். அவர்களில் ஒவ்வொருவனும் தன் தன் வழியையும் அவனவன் தன் தன் மூலையிலிருந்து தன் தன் பொழிவையும் நோக்கி கொண்டிருக்கிறான். அதுதான் பாக்குறாங்க. எடுங்க எசேக்கியேல் 34 2ல இருந்து வாசிங்க. பக்கம் 1004. யாவே தேவனுடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், மனுபுத்திரனே, இஸ்ராயேலின் மேய்ப்பருக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரை. நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், யாவேயாகி சர்வ வல்லமை உள்ளவர் மேய்ப்பருக்கு சொல்லுகிறார், தங்களையே மேய்க்கிற இஸ்ராயேலின் மேய்ப்பருக்கு ஐயோ. எப்படி? தங்களையே மேய்க்கிற இஸ்ரவேல் மேய்ப்பருக்கு ஐயோ. ஏத்தலன்னு பாக்குறோம். அவர்களில் ஒவ்வொருவனும் தன் தன் வழியும் தன் பொழிவையும் நோக்கி கொண்டிருக்கிறான். தங்களே மேய்க்கிறாங்க. புரியுதா? 56:11 பின்பக்கத்தை தான் சொல்றாரு. எப்படி? தன் பொழிவு, தன்னோட ஆதாயத்தை தான். இன்னைக்கு அப்படிதான் நடக்குது. நிறைய காணிக்க கொடுக்குறவனுக்கு அதிக மதிப்பு. மூவ் பண்ண வைப்பாங்க. வாசிங்க. தங்களையே மேய்க்கிற இஸ்ராயேலின் மேய்ப்பருக்கு ஐயோ. மேய்ப்பர் அல்லவா மந்தையை மேய்க்க வேண்டும். நீங்கள் நெய்யை சாப்பிட்டு ஆட்டு மயிரை உடுப்பாக்கி கொள்ளுகிறீர்கள், கொழுத்ததை அடிக்கிறீர்கள், மந்தையையோ மேய்க்காமற் போகிறீர்கள்.
நீங்கள் பலவீனமானவைகளை பலப்படுத்தாமலும் நசுல் கொண்டவைகளை குணமாக்காமலும் எலும்பு முறிந்தவைகளை காயம் கட்டாமலும் துரத்துண்டவைகளை திருப்பி கொண்டு வராமலும் காணாமற் போனவைகளை தேடாமலும் போய் பலாத்காரமும் கடூரமுமாய் அவைகளை ஆண்டீர்கள். நேர நேர 7வது வாங்க. ஆகையால் மேய்ப்பரே, யாவே தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். யாவே ஆகிய சர்வ வல்லமை உள்ளவராய் இருக்கிற நான் என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், மேய்ப்பன் இல்லாததினால் என் ஆடுகள் சூறையாகி என் ஆடுகள் காட்டு மிருகங்களுக்கெல்லாம் இரையாய் போயின. என் மேய்ப்பர்கள் என் ஆடுகளை விசாரியாமற் போனார்கள். மேய்ப்பர்கள் மந்தையை மேய்க்காமல் தங்களையே மேய்த்தார்கள். அதுதான் சொன்னாப்ல. இப்ப இதெல்லாம் ஏசை 56ல தீர்க்கமா சொல்லிட்டாரு. முதல் வருகையை பத்தி சொல்லிட்டு 2ஆம் வருகையில என்ன பண்ண போறேன், 2ஆம் வருகையில என்ன பண்ண போறாரு, அந்நிய புத்திரனும் இந்த உடன்படிக்கையை கை கொண்டு ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்காமல், எப்படி, அதுதான் பிரதானம். நம்ம காரியத்துல எல்லா காரியத்துக்கு மேல ஓய்வு நாள் அன்னைக்கு எந்த காரியம் தான், கல்யாணம் தான் ஓடிடுவாங்க. யாரும் கல்யாணம்னா ஓடிடுவாங்க, இல்ல ஃப்ரெண்டு கூப்பிடுறானா ஓடிடுவாங்க. பூமியில நல்ல ஆதாயம் தேடலாம், இங்க தேக்கிற ஆதாயம் ஒண்ணும் வராது. நம்மளோட அவர் கட்டளையில கீழ்படுகிறதான். எடுங்க லூக்கா 14 எடுங்க. லூக்கா 14 16 இருந்து வாசிங்க. பக்கம் 105. அதற்கு அவர், ஒரு மனுஷன் பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி அநேகரை அழைப்பித்தான். விருந்து வேளையில் தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ அழைக்கப்பட்டவர்களிடத்தில் போய் எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது, வாருங்கள் என்று சொல்லென்று அவனை அனுப்பினான். அவர்கள் எல்லாரும் போக்கு சொல்லத் தொடங்கினார்கள். ஒருவன், ஒரு வயலை கொண்டேன், நான் அகத்தியமாய் போய் அதை பார்க்க வேண்டும், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். வேறொருவன், 5 ஏர் மாடு கொண்டேன், அதை சோதித்து பார்க்க போகிறேன், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். வேறொருவன், பெண்ணை விவாகம் பண்ணினேன், அதனால் நான் வரக்கூடாது என்றான். அந்த ஊழியக்காரன் வந்து இவைகளை தன் எஜமானுக்கு அறிவித்தான். அப்பொழுது வீட்டெஜமான் கோபமடைந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ பட்டணத்தின் தெருக்களிலும் வீதிகளிலும் சீக்கிரமாய் போய் ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் இங்கே கூட்டிக் கொண்டு வா என்றான். 24 வாசிங்க. அழைக்கப்பட்டிருந்த அந்த மனுஷரில் ஒருவனாகிலும் என் விருந்தை ருசி பார்ப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றான் என்று சொன்னார். அப்ப நம்மள அழைக்கிறாரு இந்த பண்டிகைக்கு. அப்ப இதை விட்டுவிட்டு இன்னைக்கு என்னன்னா சாக்கு சொல்லிட்டு இருக்கிறோம், ஓய்வு நாளை குறித்து கருத்தனே இல்லாம என்ன பண்ணிருக்கான், ஃப்ரெண்டுக்கு கல்யாணம், எல்லாம் பொண்ணு பார்க்க வராங்க, ஓடுறோமா இல்லையா, உடம்பு முடியலையா, அப்போட பெட்ல உட்காந்து கேளுங்க, பெட்ல உட்காந்து வாங்க. இல்ல முடியலையா, சரி பெட்ல இங்க வர முடியலையா, பரவாயில்ல, உங்க பெட்ல உட்காந்து அது வேற காரியத்தை இது பண்ணாதீங்க. ஒருவேளை வெளியூர் போக வேண்டிய நிர்பந்தமா, வெளியூர்ல இருந்து கனெக்ட் பண்ண முடிஞ்சா சபை கூடி வருதல் முக்கியம். அப்படி இல்லையா, நீங்க இருக்கிற அந்த ரூம்ல ஓய்வு நாளை முதல்ல ஆத்தறீங்க. இதுதான் பரிசுத்த கூடுதலாக்காது. மற்றபடி மற்றவங்களோட சேர்ந்து அந்த ஃப்ரெண்ட்ஸோட அந்த கும்மால் அடிக்குது, வெளியே போறது, பார்ட்டி, இல்ல தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போறது, சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறது, என்ன அவ்வளவு லேசா இருக்குதா தேவ காரியம்? தேவன் வேதனையோடு சொல்லுகிறார், இந்த நித்திய ஜீவனை நமக்கு கொடுக்கறதுக்கு தேவன் என்ன பண்ணாரு, அதுக்கு என்ன விலக்கிரயம், பாடுகளை தன்னுடைய குமாரர்கள் தோளில சுமத்தினார். அவ்வளவு ஈஸியான காரியம் இல்லை. அடிமைத்த யாத்திரா 31 வாசிக்கணும். அடிமைத்தனை எதுக்கு? இன்னொன்னு கூட பாருங்க, உபாகமம் 5ஆம் அதிகாரம் 11வது பாருங்க, அங்க என்ன போட்டுக்கிட்டு பாருங்க.
உபாகமம் 5ஆம் அதிகாரம் 14, 15, 13 வாசுங்க. சாரி 12ல இருந்து 5, 12ல இருந்து 15 வரைக்கும் வாசிங்க. யாரும் வாசிங்க. ஈஷா சார், ஜெனட்டா cannot read now. ஓகே. உன் தேவனாகிய யாவே உனக்கு கட்டளையிட்டபடியே ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக. இப்படி ஓய்வு நாளை ஆசரிப்பாயாகன்னு சொல்ல, நல்ல கவனிங்க. பரிசுத்தமா ஆசரிப்பாயாக அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லா காரியத்துக்கு முன்னாடி அதுதான் ஃபர்ஸ்ட். அதுக்கு விடவே விடாதீங்க. தேவன் நம்ம தெளிவா சொல்லுகிறார். இதை உதாசீனப்படுத்திட்டு நம்ம வேற காரியங்களுக்கு போனோம்னா அது பரிசுத்தமா ஆசை கிடையவே கிடையாது. பரிசுத்த குலைச்சல் ஆக்குறது. மனுஷன் முன்பாக அவரை நாம் பரிசுத்த குலைச்சல் ஆமாக்கினால் நமக்கு அந்த காரியம் சந்திக்க வேண்டி இருக்கும். பிரியமானவர்களே பாத்தீங்க சிஸ்டர். 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரிகைகள் எல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாள் உன் தேவனாகிய யாவே உடைய ஓய்வு நாள். அதிலே நீ நீயானாலும் உன் குமாரத்தியானாலும் உன் வேலைக்காரரானாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் எருத்தனானாலும் உன் கழுதையானாலும் உனக்கு இருக்கிற மற்றெந்த மிருக ஜீவனானாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். நீ இளைப்பாறுவது போல உன் வேலைக்காரனும் உன் வேலைக்காரியும் இளைப்பாற வேண்டும். முக்கியமா சொல்றாரு என்ன காரணம். நீ எகிப்து தேசத்தில் அடிமையா இருந்தாய் என்றும் உன் தேவனாகிய யாவே உன்னை அவ்விடத்திலிருந்து வல்லமையுள்ள கரத்தினால் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணினார் என்றும் நினைப்பாயாக. ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிக்க உன் தேவனாகிய யாவே உனக்கு கட்டளையிட்டார். போறோம். எதுக்காக கட்டளையிட்டாரு? அடிமைத்தன வீட்டுல இருந்து உன்னை எடுத்துட்டு வர்றாரு. அப்ப அந்த ஓய்வு நாள் முக்கியம். அதுதான் சொல்றாரு. சரி, இப்ப நம்மள எந்த அடிமைத்தனத்துல எப்படி எடுத்துனாரு? ஓங்கிய புயத்தினால்னா கிரைஸ்ட் அண்ட் ஹிஸ் ஹோலி ஸ்பிரிட். கிரைஸ்ட் அண்ட் காட்ஸ் ஹோலி ஸ்பிரிட். அப்ப நம்மள எதுல இருந்து அடிமைத்தன பாவத்துக்கு அடிமையில நம்மளை வெளியே எடுக்கிறார். சரியா? அப்போ அது என்னைக்கு அதை செஞ்சாரு? 2000 வருஷம். கொலை செய்யறனுங்க. கொலைசேர் 2ஆம் அதிகாரம் 11ல இருந்து 15 வரைக்கும் பாருங்க. அல்லாமலும் நீங்கள் யாஷோவா மெசியாவை பற்றும் விருதசேதத்தினாலே மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை கலைத்து விட்டதினால் கையால் செய்யப்படாத விருதசேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள். ஞானத்திலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருதேசனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாயிருந்த உங்களையும். ஒரு நிமிஷம். உங்கள் மாமிச விருத்த சேதனம் இல்லாமையினாலே மரித்தவர்கள். அப்ப நம்மளே எப்படி இருந்தோம்? மாமிச விருத்த சேதனால மரித்தவர்களா தான் இருந்தோம். எவ்வளவு தெளிவா இருக்கு பாருங்க. ஆனா நம்ம எப்படி தேவன் என்ன பண்ணிட்டாரு? 16ஆம் வசனத்துல கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை கிறிஸ்துக்குள் பெற்றீர்கள். புரியுதா? ஃபாலோ பண்றீங்களா? ரிஜாய்ஸ் பண்றீங்களா? ஹலோ, வாசிங்க சார். 13. பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருதேசனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாயிருந்த உங்களையும் அவரோட கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து மரத்தின் மேல் ஆணி அடித்து
துறைத்தலைகளையும் அதிகாரங்களையும் உரித்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் மரத்தின் மேலே வெற்றி சிறந்தார். மரத்திலே வெற்றி சிறந்தார். யார் வெற்றி சிறந்தார்? தேவன். தேவன். என்னைக்கு வெற்றி சிறந்தார்? பலி யாஷுவா மெஸ்ஸியாவை பலியாக கொடுக்கும் போது அதாவது என்னைக்கு? பாஸ்கால பாஸ்கான்றோமா பிரதர்? அதுதான் பஸ்காவை கொடுத்து அவர் எழுப்பினாரு. எழுந்தப்பதான் வெற்றி. எழுந்தப்ப வெற்றி, அதானே முக்கியம். அப்படி பஸ்காவை மறைச்சு போயிருந்தாருன்னா பஸ்கா வந்திருக்க மாட்டாரு. நல்லா ஃபாலோ பண்றீங்களா? இங்க அவைகளின் மேல் மரத்தின் மேல் வெற்றி சிறந்தார். மரத்துல வெற்றி சிறந்தார். கரெக்ட். மரத்துல எப்ப வெற்றி சிறந்தார்? மரத்துல அறையப்பட்டார். எப்போ வெற்றி சிறந்தார்? 3ஆம் நாளில வெற்றி சிறந்தார். மரத்துல அப்படியே போயிருந்தாருன்னா வெற்றி இல்லையே. கண்டிப்பா அது நமக்கு தெரியும். அதான் மரத்தில நமக்கு மீனிங் கொடுக்கிறாரு. வெற்றி சிறந்தார் என்னைக்கு? உயிர் தந்த அன்னைக்குதான். உயிர் தந்த என்னைக்கு? 3ஆம் நாள் பாஸ்கா. உயிர் தந்த என்னைக்கு? ஓய்வு நாள் தான் எழுந்தாரு அவரு. ஒரு ஓய்வு நாள் தானே எழுந்தாரு. தெரியல அது விடிய காத்தால சனிக்கிழமை ராத்திரி. நமக்கு சனிக்கிழமை சாயங்காலம் அஸ்தமனத்துக்கு முன்னால. தெரியல உங்களுக்கு எல்லாம்? பிரதீப் ஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியல? இல்ல அங்கிள், அதுல ஒரு அவங்க வந்து அடுத்த நாள் ஓய்வுனால ஓய்வு நாள் அனுசரிச்சாங்கன்னு இருக்குது. அடுத்த நாள் அதிகாலையில போனாங்கன்னு இருக்குது. சோ இதை எப்படி நம்ம டேலி பண்ணணும்னு பண்ணி பார்க்கணும். சரி, தேவனுக்கு சுத்தமான ஆள். நம்ம அடுத்த வாரம் அதை பார்ப்போம். நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் நினைக்கிறேன். மத்தவங்களுக்கு எல்லாம் தெரியும்ல. சொல்லிருக்கீங்க. நீங்க அந்த Thursday ஈவினிங் தான் அவர் அறையப்பட்டாருன்னு சொல்லிருக்கீங்க ஒரு கணக்குப்படி. அப்படி கணக்கு போட்டு ஈவினிங் டு மார்னிங்னு நம்ம கணக்கு போடணும். ஜூயிஷ் இதுபடி டே நைட் அண்ட் டே, அதுதான் ஒன் டேன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ Thursday நைட் டு, அதாவது Thursday மத்தியானம் ஒரு 3 மணிக்கிட்ட ஆவியை விடுகிறாரு. ஸோ Thursday நைட்ல இருந்து ஃப்ரைடே 6 o'clock ஃப்ரைடே நைட் வரைக்கும் ஃபர்ஸ்ட் டே. ஃப்ரைடே நைட்ல இருந்து சாட்டர்டே நைட் வரைக்கும் செகண்ட் டே. அந்த சாட்டர்டே நைட்ல இருந்து சண்டே நைட்டுக்கு முன்னாடி ஒரு தேர்ட் டே எழும்பிடுறாரு. ஸோ 3 days எப்படி கம்ப்ளீட் ஆகுதுன்னு அது எனக்கு இது வரைக்கும் புரிஞ்சது. நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க. பட் எப்படி 3 days and 3 nights கம்ப்ளீட் ஆகுதுன்னு சரியா வேணும்னா நான் அடுத்த வாரம் அதை பார்ப்போம். ஏன்னா நீங்க டைம் ஆயிடுது. நோ ப்ராப்ளம். அப்போ என்னைக்கு அவர் உயிர் தெழுந்தாரு? ஓய்வு நாள் தான் உயிர் தெழுந்தாருதான். மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கு மாண்டவரா இருக்காரு. மத்தேயு 12:8 வாசிக்கிறோம். ஓய்வு நாளே தேவன் வெற்றி திறந்தார். அப்ப பூரி பாக்குறாரு. முதல்ல என்ன பண்ணா? சத்ரு செஞ்ச காரியம் என்ன? பூமியானது ஒழுங்கின்மை வெறுமைன்னு ஆச்சு. தேவன் என்ன பண்ணாரு? எல்லாத்தையும் 6 நாள் முடிச்சுட்டு 7ஆம் நாள்ல பூரித்தார்னு இருக்குது. சத்ரு செஞ்ச காரியத்தை சீர்படுத்துறப்ப பூரித்தார். அதனால ஓய்வு நாள். அதே போல இஸ்ரேலுக்கு எகிப்துல இருந்து அடிமைத்தனங்களை கொண்டாருப்ப அதை அவனுக்கு கட்டளையா கொடுக்குறாரு. புரியுதா? ரொம்ப ஜஸ்ட் ரெஸ்யூமே பண்ணுங்க பிரதர். ஃபர்ஸ்ட் இது என்ன சொன்னீங்க? சாரி. முதல்ல 7 நாள் முதல்ல ஆதியாகமத்துல பாக்குறோம். 6 நாளோட அவசியம் ஏன் வந்தது? பூமியானது ஒழுங்கின்மை வெறுமையா போனதுனால அந்த அவசியம் வந்தது. சரியா? ஓகே. அப்போ அதை சரி செஞ்சுட்டு ஓய்வு நாளே பூரித்திருந்தார். ஓய்வு நாளை ஆசீர்வதிக்கிறார். ஓகே, சரியா? பிசாசு கிட்ட இந்த பூமியை சரி பண்றார். பிசாசுனால செஞ்ச காரியத்தை சரி பண்ணிட்டு ஓய்வு நாள்ல ஓய்ஞ்சி பூரிக்கிறார். புரியுதா? அதே போல அடிமைத்தனம் வீடாகி எகிப்தில இருந்து தன்னுடைய ஜனங்களை வெளியே கொண்டார்.
அதனால அதுதான் ஓய்வு நாள நீங்க ஆத்திரக்கணும். ஓய்வு நாள்ல பூரித்தது தான் இருக்குது. எப்படி இஸ்ரவேலர்கள் அப்படி அடிமையத்துல கொண்டாந்தாங்களோ அதே போல அந்நியர்களாகிய நம்மை, பாவத்துக்கு அடிமையா இந்த நம்மை எப்படி கொண்டாடுறாரு வெளியே? மேசியாவை கொண்டு வெளியே கொண்டு வருகிறார். அங்கே மோசையை கொண்டு வெளியே கொண்டு வந்தார். இங்கே நம்மை யாஷுவா மேசியாவை கொண்டு வெளியே கொண்டு வருகிறார். அதை எப்படி வெற்றி திறக்க பண்ணுகிறார்? ஓய்வு நாளிலே தான் வெற்றி திறக்க பண்ணுகிறார். Hallelujah. Pradeep got it. God bless you. ஓய்வு நாள் தான் வெற்றி திறக்க பண்ணுகிறார். இதனாலதான் தப்பவில்லாத கொடியான ஓநாய்கள் அப்போஸ்தலர் 20 வாசிக்கிறோம். மாறுபாடுகளை போதிச்சு தேவன் செஞ்சதை ஆண்டவர் செஞ்சதையும் அப்படியே மாத்தி விட்டாங்க. அதை சண்டே ஆக்கிட்டாங்க. வார்த்தை முதலான நாள்ல பிசாசோட வேலையே அதுதான். ஆதி முதல் அவன் பொய்க்கு பிதாவா இருக்கிறான். அப்ப நம்ம அந்த ஓய்வு நாளை குறித்து நம்ம வைராகியம் உள்ளவர்களா இருக்க வேண்டும். பெரியமா, நான் உன் அன்பா கேட்டுக்கிறேன். எந்த காரியத்தில் ஈடுபடாதீங்க, அதை ஒதுக்குங்க. உன் காரியத்தெல்லாம் முடிச்சுட்டு வந்து ஒதுக்க வைங்க. எந்த காரியம், எந்த பட்டம், ஒருவேளை நீங்க வெளியூர் போக வேண்டிய அவசியம் தான் போங்க. ஆனா அங்கிருந்து முடிஞ்சா ஜாயின் பண்ணுங்க. சபை கூடி வருதல் நம்ம விட்டு விடாதபடிக்கு ஒருவருக்கு புத்தி சொல்லக்கூடும். அப்படி சபை கூடி வர முடியல, நெட் கனெக்டிவிட்டி இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் நீங்க இருக்கிற ரூம்ல அந்த நேரத்தை ஒதுக்கி ஒருத்தர் மேல தேவனை ஆராதித்து தேவ வார்த்தையை தியானிச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற காரியங்களை பண்ணுங்க. சரியா? இது செய்ய தவறாதீங்க. இது ரொம்ப முக்கியம். தேவன் எப்படி அதற்கு ஒரு கர்த்தனையா இருக்கிறார். அதான் அந்த விருது கிடைச்ச லூக்கால பார்த்தோம். ஒவ்வொருத்தரும் ஒரு ரீசன் சொல்லிட்டு போயிட்டா இருக்கிறாங்க. நம்ம போய் பொய் சாக்க தேவன் ஒத்துக்கவே மாட்டார். அழைக்கப்பட்டவர்கள் விருந்தில பங்கெடுப்பதில்லை என்றார். ஆட்டுக்குட்டியானவர்களோட சியோன் மலையில இருக்க யாரெல்லாம் இருப்பாங்க? வெளிப்படுத்தல வாசிக்கிறோமே, அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களுமா இருக்கிறவர்கள் தான், எல்லாரும் கிடையாது. அதனால் ஓய்வு நாளை குறித்து எங்கேயா ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன், கல்யாணத்துக்கு போறேன், அதுக்கு போறேன்னு போயிட்டு இருக்காதீங்க. மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும். அவனை திருப்திப்படுத்துறது பெரிசு கிடையாது. மனுஷரையா இப்போ நான் மனுஷரையா தேவனை யாரை நான் போதிக்கிறேன்? நான் மனுஷரை பிரிப்பா நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே கலாத்தியர்ல போல் சொல்றாரு. நீங்க ஒரு தடவை சொன்னீங்களே பிரதர், இப்ப ஃப்ரைடேல வேலை செய்றவங்க சண்டே ஆராதனைக்கு போறாங்கல்ல, அது ஓய்வு நாள் மாதிரி தானே அதுவும் ஆகுது. சண்டே எப்படி ஓய்வு நாள்? நீங்க சொன்னீங்கல்ல ஒரு தடவை, தேவன் அதுக்கு இரக்கம் காட்டுறாரு. வெள்ளிக்கிழமையில முடியாது உங்களுக்கு. அது கல்ஃப்ல ஃப்ரைடேன்னு சொன்னாங்க அங்கிள். கல்ஃப் கண்ட்ரீஸ்ல ஃப்ரைடே ஹாலிடே, அதனால அன்னைக்கு அனுசரிக்கிறவங்களுக்கு ஓகே தானா அப்படின்னு, அது அவங்க வேலை நிமித்தம் அது அவங்களுக்கு தேவன் மன்னிக்கிறார் என்று சொல்லி சொன்னீங்க. இப்ப நமக்கு நீங்க ஞாயிற்றுக்கிழமை எக்ஸ்ட்ரா அதை பண்றது முக்கியம் இல்லை, இது முக்கியம். ஞாயிற்றுக்கிழமை மனுஷன் உண்டாக்கினது, ரோமர்கள் உண்டாக்கினது. தேவன் நமக்கு உண்டாக்கி கொடுத்தது இதுதான். முதல்ல ஃபியூ ஹவர்ஸ் எடுத்துட்டு அப்புறம் போங்க. சொல்ல போனா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கணும், வேலையே செய்யக்கூடாது, ரொம்ப கஷ்டம். அது தேவன் மன்னிப்பார். ஏன்னா நமக்கு சாட்டர்டே ஆபீஸ் இருக்குது, மற்ற காரியங்கள் இருக்குது. மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவரா இருக்கிறார். ஓய்வு நாளுக்கு ஆண்டவரா இருக்கு. அதனால அன்னைக்கு எழுந்தார் அவர். என்ன சார்? புரியுது பிரதர். அதாவது நீங்க சொன்னது மெயின் டோட்டல் டிவோஷன் டு காட். அது மெயின். நம்ம இப்ப ஈவன் இந்த இதுக்கெல்லாம் வர முடியலன்னா கூட ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி டு காட் அண்ட் அடோரேஷன். ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி முதல்ல ஃபர்ஸ்ட் ஃபியூ ஹவர்ஸ் அவர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போங்க. இத பத்தி இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த இதுவே இல்லை. நம்ம குடும்பத்திலே கூப்பிடுறாங்களா? வரமாட்டாங்க. நம்ம குடும்பத்துல மகன் தகப்பனுக்கு மாமி மருமகளுக்கு அப்படித்தான் இருக்குது. பட்டயத்தை அனுப்ப வந்தேன்றார். நம்ம குடும்பத்துல கூட வர முடியாது சொல்லுங்க. நீ வா வேணா இதுக்கு உட்காரு, இல்ல நீ போனா போ, ஆனா நான் வரமாட்டேன். இப்படி இருந்தாதான் அந்த நாள்ல எல்லாரும் முன்பா நம்மளை கனப்படுத்துவார். பூமியில நமக்கு பாடு, நம்ம ஒதுக்குவாங்க.
வெறி பிடிச்சாம்பாங்க. பரவாயில்ல, நான் கிறிஸ்துவுக்காக வெறி பிடித்தவன். என்னத்துக்கோ வெறி பிடி, நான் கிறிஸ்துவுக்காக வெறி பிடித்தவன். ஒதுக்குவாங்க. அவரை ஒதுக்குனாங்களே, அப்பதான் எவ்வளவு கூட ஒதுக்கலாம். அப்பதான் நம்ம God confirms that we are in conformity to his image, to Christ's image. கிறிஸ்துவின் சாயலாக நம்ம மாறணுன்றதுக்கு அது அடையாளம். சத்தியத்தின் நிமித்தம் நம்மை புறக்கணிப்பார்கள். ஆனா சோர்ந்து போகாதீங்க. இதெல்லாம் நீங்க விசுவாசிக்க. உயிர்த்தெழுதல் உண்டு, ஒரு நாள் உண்டு, நியாயத்தீர்ப்பு உண்டு, நித்திய நியாயத்தீர்ப்பு உண்டு, பரலோகம் உண்டு, பாதாளம் உண்டுன்னு விசுவாசிங்கன்னா இதை கை கொள்ளுங்க. இல்லைன்னா ஏதோ ஒரு கதை, கோயிலுக்கு போய் கதை, இந்த இந்துக்கள் அந்த மாதிரி அதான் நீ அனலா இருந்து குளிரா இருந்தா நலமா இருக்குன்றார் ஆண்டவர். இல்லைன்னா வாந்தி பண்ணி போடுவேன். இந்த ரெட்டை வேஷமே தகாது. அது ஒரு நாள் எல்லாம் கோலெல்லாம் போயிடும். இருந்தா ஃபயர் பிராண்டா கிரைஸ்டுக்காக இருக்கணும். இல்லைன்னா உலகத்தோட போயிடும். சும்மா வேஷம் போட்டு மனுஷங்களை ஏமாத்தணும். ஆனா அவர் 2 பேரும் பிதாவின் குமாரன் ஒருபோதும் ஏமாத்தவே முடியாது. இருந்தா லேட் ஆயிடுச்சு. பட் இந்த ஒரு கொஸ்டின் நீங்க அப்புறமா நெக்ஸ்ட் இதுல அட்ரஸ் பண்ணுங்க. அது மார்க்லயும் லூக்லயும் ஏன் அது ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த வீக் முன்னாடி சொல்லியிருக்கீங்க, மிஸ் ஆயிடுச்சு. பட் அது ஏன் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த வீக்னு போட்டிருக்குன்னு அதுவும் நெக்ஸ்ட் வீக் சொல்லிடுங்க. சரி. அப்போ ஓய்வு நாளை குறித்து கர்த்தனை உள்ளவர்களா இருங்கள். முதலிடம் அது கொடுங்க, பரிசுத்தமாக்குங்க. அப்ப நீங்க பரிசுத்தமாக்கினா தேவன் உங்களை பரிசுத்தமாக்கி வெளியே பிரிச்சு எடுப்பார். உங்களை எல்லாரும் முன்பா கணம் பண்ணுவார் அந்த நாளிலே. அதுதான் நித்திய கணம். இது பொழுது போகிற கணம், இது வாடி போகிற கணம். பூமியில என்ன இல்ல பிரதர், இல்ல அங்கிள், இல்லப்பா, அவங்க வந்துட்டு எப்படி எல்லாரும் முன்னால என்னதான் அந்த விருந்துல என்ன பிரதானமா வச்சிருக்கிறாங்க, நான் போகணும் அன்னைக்கு, நான் வாக்கு. நீ எப்படி வாக்கு கொடுக்கலாம்? வேற இன்விடேஷன் கொடுத்தாங்கன்னா முதல்ல பாரு, அது ஓய்வு நாளான்னு பாரு. ஓய்வு நாள் இந்த நேரம் வரமாட்டேன்னு சொல்லிட்டு மனுஷன் கொடுக்குற கணமா அவனுக்கு முக்கியம். தேவனிடத்தில் வருகிற எச்சரிப்பின் சத்தம் பிரியமானவர்களே. ஓய்வு நாளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. தயவு செய்து எல்லாருக்கும் சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. அதை பத்தி நம்ம காவலாளனையும் வச்சிருக்கிறார். பட்டயம் வர்றத நம்ம எச்சரிக்கணும், எல்லாருக்கும் சொல்லணும். கூட நீங்க போற இடத்துல சொல்லுங்க. நீங்க வேற சபைக்கு போறீங்களா சொல்லுங்க. வாய்மொழி நாட்டுக்கு ரொம்ப சமீபமாச்சு. இப்ப மிடில் ஈஸ்ட்ல நடக்கிறதா தெரியும்ல, எங்கெங்க எப்படி அலைன் ஆறுது என்னன்ட்டு. அதனால தயவு செய்து ஆயத்தமா இருங்கள். நம்ம ஆயத்தமா இருப்போம். ஒரே தானே தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற பரிசுத்தம். முதல்ல அவரை பரிசுத்தம் பண்ணுங்க. எல்லா விதத்திலையும் அவரே அவரோட குமாரனை பரிசுத்தம் பண்ணுங்கள். நம்மையும் அவர் தம்முடைய மகிமைக்கேற்ற நம்முடைய பிள்ளைகளாக மாற்றுவார். ஆண்டவர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.